இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் அங்கே டூன்னு ஒரு சின்ன பொண்ணை காமிக்கிறாங்க. அவள் பார்த்தா அங்கே நம்ம யாவுன்னு இன்னொரு குட்டி பாப்பாவை காமிக்கிறாங்க. அவளோட பேக்கில் அங்கே இருக்க சாக்லேட்ஸ் எல்லாமே எடுத்து போட்டுச்சேக்கா. ஆண்டி வந்துட்டு உன்னை ரொம்ப ஹீட் பண்ணுவாங்களாம், எங்கள் அப்பா சொல்லியிருக்காங்க. நான் அப்படின்னா தான் அவங்க பக்கத்தில் நெருங்கி போக முடியும்னு சொல்லிட்டு, அம்மா இங்கே பாருங்க, இவ வந்து ஸ்நாக்ஸ் எல்லாத்தையுமே திருடி வச்சிருக்கா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பழிய போட்டதுமே நம்ம நான் எதுவுமே பண்ணலைன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க அந்த லேடிட்ட சொல்கிறா. பட் அங்கே அவங்க வந்துட்டு கண்டிப்பாக டியூ வந்து அப்படிலாம் போய் சொல்லியிருக்க மாட்டா அப்படின்றத சொன்னதும் நாங்கள் பார்த்தா நீ வந்து எதோ தப்பால புரிஞ்சுக்காதப்பா, சின்ன பிள்ளை ஏதோ வந்துட்டு தெரியாமல் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ இப்போ விட்ட சாரி கேளு அப்படின்றத சொன்னதும், ஆன்டி நான் எந்த தப்புமே பண்ணலை, நான் ஏன் சாரி கேட்கணும் அப்படின்றத நம்ம யாவும் சொல்லிட்டு இருக்கா. உண்மை என்னன்னு பார்த்தா அது அவளோட ஆன்ட்டியே கிடையாது, அதான் அவளோட அம்மாவே. பட் இவளுக்கு அவள் பெத்த பிள்ளைய விட அவங்களோட பிள்ளை மேலே தான் ரொம்பவே பாசம். இப்போங்க நான் சொல்கிறத மட்டும் நீ கேளு, மரியாதையை வந்துட்டு இப்போ சாரி கேளுன்னு சொன்னதும், நான் வந்துட்டு எப்பயும் திருட மாட்டேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. இந்த புள்ள தான் வந்துட்டு வேணுக்குனே என்னோட பையில எடுத்து போட்டான்னு சொன்னதும், நான் எப்பயும் திருட மாட்டேன், நீ போய் சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது, பிள்ளைக்கு வந்துட்டு ஒழுங்காக வீட்டில் டீச் பண்ணலப்பான்னு சொல்லிட்டு கோவப்பட்ட ஆளுங்க திட்டாங்க நம்ம யாவை பார்த்து. ஸ்கூலில் பார்த்தா அவளுக்கு அங்கே அடிபட்டுருக்கு, டீச்சர் மெடிசன் எல்லாமே போட்டுச்சிக்கும் போது அவளோட அப்பாங்க ஓடி வராரு அப்படின்றத சொன்னதுமே நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. சரி ஓகே நீ வீட்டுக்கு வான்னு செட்டு அங்கே கூட்டிகிட்டு போனா, வீட்டில் பார்த்தா இங்கே இவ கூட சேர்ந்து அவங்க ஹாப்பி ஆகிட்டு விளையாண்டுட்டு இருக்கும்போது நம்ம வந்ததுமே அவள் மூஞ்சே மாறி போயிருக்கு. இவன் எதுக்காக இங்கே வந்திருக்கான் அப்படின்றத மாதிரி மூஞ்சி அப்படியே சுழிச்சிட்டு பார்த்துச்சேக்கா. இதுக்காக நீ எப்போ பார்த்தாலும் இங்கே வந்து என்னை தொல்லை பண்ணிட்டு இருக்க, எனக்கு தான் உன் பொண்ணை ஒன்றை பார்க்கவே பிடிக்கல இல்லை அப்படின்றத சொன்னதும், அதை கேட்டுட்டு உனக்கு புள்ளன்னு ஒன்று பெற்று வச்சிருக்க ஞாபகம் இருக்கா இல்லையா, ஸ்கூலில் அவள் ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்கணும், ஸோ நீ அதுக்காச்சும் வா அப்படின்றத சட்டு கூப்பிட்டதுமே அப்போங்க அதை கேட்டுட்டு அப்போங்க நீங்கள் போயிடுவீங்களா, நான் வந்துட்டு என்ன பண்ணுறது, எனக்குமே ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்குறா. ஐ திங்க் நீ வந்து அம்மான்னு நினைக்கிறேன், மறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் அங்கே வந்து போகிறான். அவங்க பொண்ணுகிட்ட சொன்னதுமே ஹாப்பியாகிட்டாங்க நம்ம அப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இதுக்கப்புறம் யாரும் என் அம்மா இல்லாத பொண்ணுன்னு சொல்ல மாட்டாங்கல்ல அப்படின்றத சொன்னதும், கண்டிப்பாக நாளைக்கு நம்ம ஃபோட்டோ எடுக்கலான்னு சொன்னதுமே இங்கே பார்த்தா ரொம்ப ஹாப்பியாகிட்டு நம்ம ஸ்கூலுக்கு வந்து பசங்கக்கிட்ட இன்னைக்கு எங்கள் அம்மாவோட சேர்ந்து நான் ஃபோட்டோ எடுக்க போகிறேன், கிரவுண்டுக்கு எல்லாருமே வாங்க அப்படின்றத சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா. ஸோ அப்படியோ கதெல்லாமே கேட்டுட்டு வயிற்றுச்சலாயிடுச்சுக்கு. வீட்டில் பார்த்தா அப்படியே அவன்ட்டு என்னமோ ஹஸ்பண்ட் மாதிரி கொஞ்சம் உட்காந்து பேசிட்டு அங்கே அப்படியே வந்து அவங்க எம்ப்ராய்டிங்லாம் போட்டு சிக்கவும் டியூக்கு உன்ன மாதிரி அம்மா கிடைச்சது கொடுத்து வச்சதுப்பான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான். அவங்க ஸ்கூல்ல வந்து டியூ வந்துட்டு நாளைக்கு ஸ்கூல்ல போட்டோ எடுக்கிறாங்க, ப்ளீஸ் நீங்க வாங்கன்னு சொன்னதுமே ஐயோ கூப்பிட்டுருக்காளே நான் போகணுமேன்னு சொன்னதுமே என்ன அப்புறம் அம்மா இல்லாத புள்ளன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த குட்டிச்சாத்தான் ட்ராமா பண்ணிச்சுக்கு. உடனே இல்லை நாளைக்கு நம்ம போகலாம், நீ தானே அம்மாவோட லிட்டில் பிரின்சஸ், நான் கண்டிப்பாக இவ கூட ஃபோட்டோ எடுத்துட்டேன், அதுக்கப்புறம் யாவை போய் மீட் பண்ணுறேன்னு அவள் சொல்கிறா. இங்கே பார்த்தா நம்ம ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அங்கே ட்ரா எல்லாமே பண்ணி வச்சிருக்கா. அப்பா இது அம்மாக்காக பிடிக்குமா, நான் அவங்களுக்காக கிஃப்ட் எல்லாமே ஏற்பாடு பண்ணியிருக்கேன்னு சொன்னதுமே கண்டிப்பாக பிடிக்கும், நீ கவலைப்படாதடா செல்லம் அப்படின்றத அவன் சொல்கிறான். கூப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படி வந்து வாங்க ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு. பட் ஆனால் வரவே இல்லை. நம்ம ஷூக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப வயிற்றுச்சல் ஆயிடுச்சுக்கு. அந்த பொண்ணு ரொம்ப எமோஷன் ஆகிட்டு ஃபீல் பண்ணி அழுதுச்சேக்கா. அங்கே அந்த பொண்ணு லெட்டர் எல்லாமே எழுதிச்சேக்கா. எனக்கு வந்துட்டு ஹாப்பியஸ்ட் டேவாக இருக்குன்னு நினச்சேன், பட் ஆனால் அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு. பட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து என்னப்பா இன்னும் உங்கள் அம்மாவை காணும், வெளியே பார்த்தாங்க நம்ம டியோட அம்மா வந்திருக்காங்க, பார்க்க அவ்வளோ ஒரு அழகாக இருக்காங்க, எங்களுக்கு ஏகப்பட்ட சாக்லேட் எல்லாமே கொடுத்தாங்க தெரியுமான்னு சொல்லிட்டு போனதும் அந்த பிள்ளைக்கு புரிஞ்சுக்குது. அவள் பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுச்சேக்கா. நீ கவலைப்படாதா அப்பாவும் நீ எடுத்துக்குவோம், அதான் ஃபேமிலி ஃபோட்டோன்னு சொன்னதும், அப்பா எனக்கு இதுக்கப்புறம் அந்த மாதிரி அம்மாவே தேவை கிடையாதுப்பா அப்படின்றத அந்த பொண்ணு சொல்லிட்டு வெளியே போனா. லிசாவை பார்த்தா அங்கே அவங்க கூட சேர்ந்து அவன் பொண்ணோட அப்படியே புள்ள மாதிரி எங்கள் ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க கிஸ் பண்ணிட்டு. ஸோ அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப அந்த பொண்ணு ஃபீல் ஆகிட்டா. அப்பா நீங்கள் போகலாம், எனக்கு தேவை கிடையாதுப்பா இவங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு அவங்க அங்கேருந்து போகிறாங்க. இதுக்கப்புறம் எனக்கு இவங்க தேவை கிடையாது, நீங்கள் மட்டும் எனக்கு போதும்ப்பான்னு சொல்லிட்டு இவளை பார்த்தா நான் எப்படி மறந்து போயிட்டேன், அவள் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாளேன்னு சொல்லிட்டு வேமா கிளாஸ்க்கு போனால் அங்கே பொண்ணை காணோம். திரும்ப விழுந்தடிச்சு வேமா அவங்க கிளம்பி வீட்டுக்கு போயிட்டுருக்கா. ஸோ அப்போங்க சரி வா போகலான்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க. அங்கே ட்ரான்ஸ்ஃபருமே வாங்கிட்டு டிசைட் பண்ணிடுறாங்க வேறு ஸ்கூல் வேறு ஊருக்கு போயிடலான்னு சொல்லிட்டு. இப்போ வேமா வந்துட்டு நான் இப்போ பிள்ளைகிட்ட பேசணும்னு சொல்லிட்டு கதவை போய் திறக்க போகிறா. அதுக்குள்ளே பார்த்தா இந்த அவன் பொண்ணை தூக்கிட்டு
வந்து டியூக்கு ஏதோ வயிறு ரொம்ப பெயின் ஆயிட்டுருக்கு, வாங்க ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டதும் லாஸ்ட்டாக வச்ச பிள்ளைய பார்த்துருக்கலாம், அதை கூட முக்கியமாக்க நினைக்காம அவன் பிள்ளைக்காக போனதுமே நீ ஃபீல் பண்ணாதவா அப்பா கூடன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு கிளம்பிடுறான். நைட்டு ஃபுல்லாக அந்த பொண்ணு அப்படியே அவள் கேர் பண்ணி பார்த்துட்ருக்கா. அம்மா நீங்கள் எனக்கு சரியாயிடுச்சுன்னா போயிடுவீங்களா என்னை விட்டுட்டுன்னு சொன்னதும் கண்டிப்பாக போக மாட்டேன்டா நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவளை அப்படியே சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தா இவங்க அங்கே ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் எல்லாமே வாங்கிடுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா, நம்ம இதுக்கப்புறம் இன்னொரு சிட்டிக்கு போயிடலான்னு சொல்லிட்டு பொண்ணு அங்கே சமாதானப்படுத்திட்டு பேசிகிட்டு இருக்கான், நியூ லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அங்கே 3 பேரும் சேர்ந்து வரும்போது உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ஸ்கூலில் வந்துட்டு நான் என்னோடய பேரண்ட்ஸோட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்திருக்கேன், இங்கே பார்த்தியா எங்கள் அம்மா எவ்வளோ அழகாக இருக்காங்க அப்படின்ற சொல்லிட்டு அந்த பொண்ணு பேசினதும் எதுவும் நீங்கள் தப்பாலாம் புரிஞ்சுக்காதீங்கப்பா, ஃபர்ஸ்ட் அவள் வந்து எங்கள் கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துட்டா, நீ கோவப்பட மாட்டேன்னு நினைக்கிறேன்னு சொன்னதும் அப்போ பொண்ணோட ஃபேமிலி வந்து ஃபோட்டோ என் கூட தான், இவ யாருன்னு எங்களுக்கு தெரியாது போகலான்னு சொல்லிட்டு போனால் அந்த திரும்ப குட்டிச்சா தான் வந்துட்டு அங்கே திமிரா ஃபோட்டோ காமிச்சு வெறுப்பேற்றுனதும் அந்த பொண்ணு அப்படியே ஃபோட்டோ பிடிச்சி கிழிச்சு மூஞ்சில் எரிஞ்சு விட்றா, என்ன ஓவராக பண்ணிட்டுருக்க அப்படின்ற சொல்லிட்டு நீ ஒழுங்காக அந்த பொண்ணுகிட்ட மரியாதையாக சாரி கேளுன்னு சொன்னதும் என்னது நான் சாரி கேட்கணுமா, எதுக்காக நான் சாரி கேட்கணும், நீ எல்லாம் அம்மாவை இருக்க தகுதி இருக்கான்னு சொல்லிட்டு கோவப்பட்டா, நீ எப்படி பிள்ளைய வளர்த்து வச்சிருக்கன்னு சொல்லிட்டு அவனை பார்த்து கேட்டதுமே ஐ திங்க் வந்துட்டு உங்களுக்குலாம் அவள் கொடுக்குற பதில் நினைக்கிறேன் அப்படின்றத சொன்னதும் உடனே அழுதுட்டு நீ வந்துட்டு உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போய் நான் ஃபோட்டோ எடுத்துட்டேன்னு இப்படிலாம் பண்ணுறியா, அது எனக்கு வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியமான ஃபோட்டோ தெரியுமா அப்படின்ற சொல்லிட்டு ஃபீல் பண்ணதும் நீ கவலைப்படாதடா நம்ம நாளைக்கே போய் ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு அங்கே உடனே நீ சாரி கேளு அப்படின்றத சொன்னதுமே நான் ஏன் சாரி கேட்கணும், அவள் எப்பயுமே என்னை புள்ளி பண்ணி பேசிகிட்டு இருக்கா, உங்களுக்கு அது கண்ணு தெரியாது, ஆனால் நீங்கள் கண்டவட்டு என்னைய சாரி கேட்க சொல்வீங்களான்னு சொன்னதும் உங்கள் அப்பா மாதிரியே நீ வாழ்ந்து வந்துச்சிக்கியா, எதுக்காக நீ இப்படி வந்து பேசிகிட்டு இருக்க, பண்ணுற தப்ப நீ ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னதும் எங்கள் அப்பா பற்றி பேச உங்களுக்கு தகுதி கிடையாது, நீங்கள் எனக்கு தேவையும் கிடையாது அப்படின்ற சைட்டு கோவமாயிட்டு இருக்கா. இப்போ அங்கே அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. ஆன்ட்டி நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பார்த்துட்டு போங்க அப்படின்றத சொன்னதும் என்ன பேசிகிட்ருக்க ஆன்ட்டின்னு பேசிகிட்ருக்க அப்படின்றத சைட்டு கோவப்பட்டதுமே என்ன பேசிகிட்ருக்கீங்க, என்னை பாதுகாத்துக்கிறதுக்கு அப்புறம் யார் இருக்காங்க, நானாக தான் பாதுகாத்துக்கிறணும் அப்படின்றத சைட்டு அந்த பொண்ணு பயங்கரமாக கோவப்பட்டுருக்கா. அடிக்க வந்ததுமே அங்கே நம்ம ஷோ பார்த்தா கோவமாயிட்டு பிடிச்சி தள்ளினதும் அங்கே அவள் கோவமாயிட்டு திரும்ப அவனை அடிக்க வந்ததுமே நம்ம யாவுக்கு கோவமாயிட்டு அடிச்சங்க கீழே தள்ளி விட்டா, எங்கள் அப்பா மேலே கையை வச்சேன்னா உனக்கு மரியாதை கிடையாது, அப்பா நம்ம வாங்க போகலாம் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க அப்பாவை கூப்பிட்டுட்டு போனதுமே இவளுக்கு பயங்கரமான டென்ஷன் ஆகி போயிடுது. ஏன்னா நீ ஓகேவா தானே இருக்கன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே கேட்டுட்டு இருக்காங்க. நான் அவ்வளோ மாடி கிடையாதுமா, ரொம்ப ஒபீடியண்ட்டாக இருப்பேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கா. என்னோட பியூட்டிஃபுல் மூமெண்ட் எல்லாமே வந்து மிஸ் ஆயிடுச்சுமான்னு சொன்னதும் நம்ம இன்றைக்கே போய் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் வாங்க அப்படின்ற சொல்லிட்டு அவள் கொஞ்சம் கூட அதை பற்றி கவலைப்படாமல் இவங்க கூட சேர்ந்து திரும்ப போக ஆரம்பிச்சிடுறா. ஸோ ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக அங்கே போனதுமே பார்த்தா அவங்களோட டைரக்டர் இருக்காங்க, ரொம்ப ஹாப்பியாகிட்டு அவங்ககிட்ட போய் பேசிகிட்டு இருக்காங்க. என்னப்பா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டியான்னு சொன்னதும் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் புருஷனை விட்டுட்டு இந்த மிஸ்ட்ரஸை போய் தன்னோட ஹஸ்பண்ட் சைட்டை அவள் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு இருக்கான். அவன் அங்கே டைரக்டர் ஷாவ் அப்படின்ற சைட்டை ரொம்ப ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்கான். அதில் சந்தோஷம்னு சொல்லிட்டு அவங்களோட பொண்ணு அங்கே பொக்கே எல்லாமே வச்சுட்டு இருந்தா. உடனே இந்த டியூ போய் அந்த பொக்கையை பிடிங்கிட்டு இது எனக்கு சொந்தமானது அப்படின்ற சைட்டு பேசினதும் நீ என்ன பேசிகிட்டு இருக்க, இதை நான் தான் ஃபஸ்ட்டு எடுத்தேன், நான் தான் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்ற சைட்டு அந்த பொண்ணு கோவப்பட்டதும் எனக்கு என்ன சொந்தமோ அதை வந்துட்டு நான் அடைஞ்சே தீருவேன், அதுக்காக என்ன வேணாலும் நான் பண்ணுவேன், பொண்ணு கோவமாயிட்டு நான் எங்கள் அம்மாட்ட அப்படின்னா சொல்லுவேன்னு சொல்லும் போதே இப்போ அங்கே வந்துட்டு பெரிய பிரச்சனையாகி போயிடுது இந்த சண்டை. எல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிட்டு அந்த லிசாவுக்கு சொன்னால அவள் தான் அவன் ஏற்கனவே எடுத்து என்னோடதில் போட்டான்னு சொல்லிட்டு அதெல்லாம் எங்கள் ஞாபகம் வந்துட்டு உண்மையை சொல்லு, என்ன நீ வந்து பண்ண, நீ எதோ திருட்டு வேலை பண்ணையான்னு சொல்லிட்டு இங்கே கேட்குறா. அப்பாங்க அவள் சின்ன பொண்ணு ஏதோ தெரியாமல் பண்ணிட்டா அப்படின்றத சொல்லிட்டு அவங்ககிட்ட பேசினதும் பட் என் பொண்ணுட்டு எப்படி மிஸ்பிஹேவ் பண்ணலாம் அப்படின்றத சொன்னதும் இவனை பார்த்தா சின்ன பிள்ளைங்க தானே ஏதோ தெரியாமல் பண்ணிடுச்சு மறந்துடலான்னு சொன்னதும் என் பிள்ளைய உங்கள் பொண்ணு ஹர்ட் பண்ணியிருக்கா, எப்படி நான் சும்மா விடுவேன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. என் பொண்ணு எப்பயும் போய் பேச மாட்டான், இந்த பொண்ணு தான் போய் பேசிகிட்டு இருக்கான்னு சொல்கிறப்ப அங்கே அந்த ஃபோட்டோகிராஃபர் நான் சில ஃபோட்டோஸ் எடுத்தே நீங்கள் பாருங்கன்னு சொன்னால் பண்ணி அவட்ட இருந்து பிடுங்கின ஃபோட்டோஸ் இருக்குது. ஸோ அப்போ அங்கே கோவமாயிட்டு அவங்க போனதுமே கடவுளே என்னோட வேலைக்கு இவங்க ஆப்பு வச்சுருவாங்களேன்னு சொல்லிட்டு மேடம் பொண்ணு பண்ணதுக்காக நான் வந்துட்டு உங்கள்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன், ப்ளீஸ் நீங்கள் என்னோட இந்த ப்ரொமோஷனில் கையெது வச்சிடாதீங்க மேடம் அப்படின்றத சொன்னதுமே நீ வந்துட்டு எப்படி பிள்ளைய வளர்த்துட்ருக்க, கண்டிப்பாக வந்துட்டு சரியில்லாமல் வேலை பார்த்துட்ருக்க அப்படின்றத சொல்லும்போது நான் வந்துட்டு ஒர்க்கர்ஸை இன்னுமே
அதிகமாக வேலை கொடுத்து நானுமே உங்களுக்கு அதிகமாக வேலை பார்க்குறேன்னு சொன்னதும், ஓ நீ பண்ண தப்புக்காக அவங்க ஓவர் டைம் பண்ணணுமா, எதுக்காக பண்ணணும் அப்படின்ற சொன்னதும், அப்போ நானாவே எக்ஸ்ட்ரா 1 மாதத்துக்கு உங்களுக்கு ஃப்ரீயாகவே வேலை பார்த்து கொடுக்குறேன் மேடம் சொல்லிட்டு அவள் சொல்கிறா. பட் தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு இவங்க கோவமாயிட்டு போகும்போது ரொம்ப ஓவராக தான் அந்த லேடி அழட்டிட்டு போயிடுச்சுக்கா. என்னவா பெரிய வந்துட்டு நல்ல பொசிஷனில் இருந்தால் என்ன வேணாலும் பண்ணுவாங்களா அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப திமிராக பேசிகிட்டு இருக்காங்க. யோசனையாக இருக்குது. அம்மா ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற செட்டு இந்த பொண்ணு பேசினதும், உண்மையை சொல்லு அன்னைக்குமே நீ இப்படி தான் போய் சொல்லி பழி போட்டையா அப்படின்ற செட்டு கேட்டதும், நான் அப்படிலாம் எதுவும் பண்ணலை, இன்னைக்கு ஏதோ பயந்து போய் இப்படி பண்ணிட்டேன்னு சொன்னதும், நீ டியூ அப்படிலாம் பேசாத, நான் அப்படிலாம் பிள்ளைய வளர்க்கல, அவள் அம்மா இல்லாத புள்ள, அவள் ஏதோ வந்துட்டு ஆசையில் இந்த மாதிரி பண்ணியிருப்பா, நீ அதுக்காக சந்தேகப்படலாமா அப்படின்ற சைட்டு அவை ஒரு பக்கம் ட்ராமா பண்ணிட்டேக்கான். ஸோ பட்டாங்க. உடனே இவ போயிட்டு, அம்மா ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க, நான் இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ண மாட்டேன், நம்ம வேணா நாளைக்கே போய் ஷாவுட்டையும் அவங்க பொண்ணுகிட்டையுமே சாரி கேட்கலாம் அப்படின்றத சொன்னதும் கோவமாயிட்டு, ஒன்றும் தேவை கிடையாது, என்னோட பொசிஷனை காப்பாற்றிக்க எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு போனால் பின்னாடி போன்னு சொல்லிட்டு விரட்டி விட்றான். அந்த பொண்ணு அங்கே போய் ஹக் பண்ணிவிட்டு, அம்மா ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொன்னதும், இவன் அவதான் சாரி கேட்குறாளப்பா அப்படின்றத சொன்னதுமே உடனே அந்த பொண்ணு, நான் ப்ளீஸ் வந்துட்டு இதுக்கப்புறம் பண்ண மாட்டேம்மா ப்ளீஸ் அப்படின்றத சொல்லிட்டு அவள் திரும்ப திரும்ப கெஞ்சிட்ருக்கா. சரி ஓகே டியூ, இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் வேலை பார்க்காத அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்பட்டுச்சேக்கா. நீ என்கிட்ட இப்படிலாம் ஹார்ட்ஸாக பேசாதீங்கம்மான்னு சொன்னதுமே அவள் ரொம்பவே டென்ஷனாகி போயிட்டு வேமா அங்கே இருந்து போனதும், அங்கே பக்கத்தில் ஒருத்தவங்க குழந்தைக்கு சாப்பாடெல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டாங்க. தன்னோட பொண்ணு ஞாபகம் அம்மாவுக்கு அப்படியே திடீர்னு வந்துடுது. அங்கே கால் பண்ணி அங்கே நம்ம ஷோ பற்றி கேட்டதுமே, நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, 5 டேஸ்க்கு முன்னாடியே ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாரேன்னு சொன்னதும், என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, அதை எப்படி ரிசைன் பண்ணிட்டு போவார், புள்ள தான் இங்கே படிச்சுட்டு இருக்கேன்னு சொன்னதும், ஒன்றுலையே மேடம் சொன்னதும், அப்போ அங்கே ஸ்கூலுக்கு போய் பார்த்தா அந்த ஃபோட்டோ இருக்குது. அந்த பொண்ணு வந்துட்டு அவங்க அம்மாக்காக வந்துட்டு படம் வரைஞ்சி எழுதி வச்ச ஃபோட்டோ தான். அங்கே அவங்களுமே வந்துட்டு புள்ளையை கூப்பிட்டுட்டு போயிட்டாங்கன்ற விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. அவளுக்காக சூடாக பால் எல்லாமே கொண்டு வந்து வச்சுட்டு, அம்மா நீங்கள் ஃபஸ்ட்டு பால் குடிங்கம்மா அப்படின்ற சொன்னதும், நீ என்ன நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்க, எதுக்கடுத்தாலும் வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்க, ஒர்க் பண்ணுற போது ஃபஸ்ட்டு நீ இப்படி என்னை அம்மானு கூப்பிட்ற வேலை வைக்காத, வெளியே போ, ஒர்க் பண்ணும்போது டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படின்ற செய்து ரொம்ப கோவப்பச்சேக்கா. நம்ம யாவை என்றைக்குமே அம்மானு கூட அவள் கூப்பிட விடாமல் ரொம்பவே டார்ச்சர் பண்ணி இருந்திருக்கா. இந்த பொண்ணு இப்போ ரொம்ப எமோஷனாகி அழுதுட்டு இவங்க வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போகும்போது, நான் கண்டிப்பாக எப்படியாச்சும் என் பிள்ளைய மீட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு இவளுக்கு ஒரே யோசனையாக வந்துட்டுருக்கு. உனக்கு நான் ஏகப்பட்ட வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறேன், வெளியே வா போகலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகும்போது வந்து எனக்கு இது முடிக்க எதுவுமே வாங்கி கொடுத்தது இல்லைப்பான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கா. ஸோ இவ உடனே என் பொண்ணை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நான் அவளுக்கு பிடிச்ச சாக்லேட்லாமே வாங்கிட்டு போனால் அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு உடனே அங்கே சாக்லேட்லாமே அங்கே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அங்கே மீட் பண்ணுறதுக்காக கிளம்பி போகிறா. அங்கே வேறு ஒரு பேரண்ட்ஸ் குழந்தையோட சேர்ந்து ஹாப்பியாக போகிறத பார்த்துட்டு டீச்சரை பார்த்து பிள்ளைய பற்றி கேட்டதுமே, டியூவோட அம்மா இல்லையா அப்படின்றத சேர்த்து கேட்குறாங்க. இல்லை நான் டியூவோட அம்மா இல்லை, என்னோட பொண்ணு அப்படின்றத சொன்னதும், என்ன மாதிரி ஜென்மம் இவ, பெத்த பிள்ளைய விட்டுட்டு அடுத்தவனோட பிள்ளைக்கு அம்மாவாக ட்ரை பண்ணியிருக்கலான்னு சொல்லிட்டு எல்லாருமே மோசமாயிட்டங்க திட்டிட்டு போனதும், ப்ளீஸ் என் பிள்ளைய நான் பார்க்கணுன்னு சொன்னதுமே, இப்போ எப்படி போய் பார்க்க முடியும், அவங்க தான் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிட்டாங்களே, ஏன் அவங்ககிட்ட சொல்லலையா அப்படின்றத சொன்னதும், டீச்சர் கண்டிப்பாக அப்படி இருக்காது டீச்சர், என் பொண்ணு என்னை ரொம்ப லைக் பண்ணிட்டேக்கா, நான் கண்டிப்பாக என் பொண்ணுகிட்ட பேசணும், நான் ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்கணும், நீங்கள் ஒரு டைம் வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்கன்னு சொன்னதும், மேடம் உங்கள் பொண்ணு வந்துட்டு ஸ்கூலில் நம்பர் 1 படிக்கிற ஸ்டூடெண்ட், அவளை பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியலனா என்ன போய் நீங்கள் வந்துட்டு புரிஞ்சு வச்சுருக்கீங்க பிள்ளையன்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க, போயிருக்க மாட்டா, என்னை வந்துட்டு ரொம்பவே வந்து அவளுக்கு பிடிக்கும்ல, என்னோட அட்டென்ஷன் வேணுன்றதுக்காக அப்படி பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு உடனே வேமா அங்கே வீட்டுக்குள்ளே கிளம்பி போகிறா. அங்கே வந்துட்டு வீட்டில் ஆளே இல்லை. அங்கே பயந்து போயிட்டு என்னை விட்டுட்டு போயிட்டீங்களான்னு சொல்லிட்டு பயந்து போய் வேமா அங்கே ரூம் எல்லாமே தேடி பார்த்தா ரூம் எல்லாமே அங்கே வந்துட்டு காலியாக இருக்குது. ஸோ வெளியே பார்த்தா அங்கே ஏதோ ஒரு பர்சன் வர்றாங்க. உடனே அங்கே வந்து பார்த்தா வேறு ஒரு பர்சன் தான் நிற்கிறாரு. இப்போங்க என்னாச்சு அப்படின்றத செட்டி கேட்கும்போது, உங்கள் பொண்ணுக்கு உடம்பு முடியாமல் ஹஸ்பண்ட் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்கம்மா, நீங்கள் வாங்கன்னு சொன்னதும் விழுந்தடிச்சு இவள் ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தா யாங் தான் அங்கே அவங்க பொண்ணை கூட்டிகிட்டு வந்திருக்கான். என்ன நீங்கள் எதுக்காக என்ன இங்கே கூப்பிட்ருக்கன்னு சொல்லிட்டு அவள் கோவப்பட்டதுமே அவளுக்கு நைட்டு ஃபுல்லாக ஒரே வயிறு வலிப்பா சொன்னதும், அம்மா நீங்கள் வந்துட்டு என்னையும் அப்பாவை விட்டுட்டு போக போகிறீங்களான்னு சொன்னதும், இதுக்கப்புறம் நீ என்னை அம்மான்னு கூப்பிட்ற வேலை வைக்காத, நான் ஒன்றும் உன்னோட அம்மா கிடையாதுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்பட்டதுமே, எதுக்காக நீ சின்ன பொண்ணுகிட்ட போய் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கன்னு சொன்னதும்,
அது உன் பொண்ணு, எனக்கு ஆல்ரெடி பொண்ணு இருக்குது. உன் பொண்ணுக்கு அம்மா இல்லைன்றதுக்காக தான் நான் வந்துட்டு பாவமே நான் வந்துட்டு உனக்கு அக்கறைப்பட்டு எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்காக நான் வந்து உன் பொண்ணை முழுசாக ஏற்றுட்டு நான் வந்து பேசுவேன், நீ எதிர்பார்க்குறியான்னு சொல்லிட்டு அவள் கேட்டதும் அவன் கோவமாயிட்டு, என்னாச்சுப்பா நீ திடீர்னு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்ற சொல்லிட்டு கோவப்பட்டதும், எனக்கு ஆல்ரெடி ஹஸ்பண்ட் இருக்காங்க, சைல்டு இருக்குது, தேவையில்லாமல் என் வாழ்க்கையை வந்து கெடுக்கிற வேலை வைக்காத, எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குன்னு சொன்னதும் முடிச்சாதான் அழுகையிற மாதிரி அங்கே ஸ்டார்ட் பண்ணதுமே இப்படி ட்ராமா பண்ணுறதை நிப்பாட்டுன்னு சொன்னதும், ஐயோ வயிறுலாம் பெயின் ஆயிடுச்சுக்குமா, எனக்காக ஹாட் வாட்டர் கொடுங்கன்னு சொன்னதும் உடனே அங்கே நீ வந்து டாக்டர்கிட்ட சொல்லு, ஏன் டைம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவள் பாட்டு போனா, இவ வேமா பிள்ளைய பிடிச்சி தள்ளி விட்டா, ப்ளீஸ் என்னை விட்டுட்டு போகாதீங்கன்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிட்டதும் எனக்கு ஆல்ரெடி ஃபேக்ட்ரிக்கு போகணுன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு போகும்போது, அப்பா நம்ம என்ன பண்ணுறதுப்பா அப்படின்றத சொல்லிட்டு கேட்டால், அவள் சொந்த பிள்ளையவே வந்துட்டு ஒழுங்காக பார்க்காதவ, அவள் வந்துட்டு நீ என்ன பண்ணிடுவா, நீ கவலைப்படுற, ஒன்றும் இல்லை, அவளுக்கு வேற யார் இருக்கா, எப்படின்னா சுற்றி சுற்றி நம்மக்கிட்ட தான் வருவா, அவளை எப்படி சரி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து டைரக்டர் ஷாவை காமிக்கிறாங்க. அவங்க பொண்ணோட சேர்ந்து ஹாப்பி ஆகிட்டங்க வந்து விளையாண்டுட்டு இருக்கும்போது அங்கே அவன் அவங்க பொண்ணை கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கான். மேடம் நான் வந்துட்டு பொண்ணை வந்து சாரி கேட்குறதுக்காக தான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன், அன்றைக்கி ஏதோ வந்துட்டு சில மிஸ்டேக் ஆயிடுச்சு அப்படின்ற சைட்டு அவன் கேட்குறான். ப்ளீஸ் நீங்கள் மன்னிச்சிருங்க, அதுக்காக அவளை எதுவும் பழி வாங்கிறாதீங்க, நான் வந்துட்டு உங்களுக்கு என்ன வேணாலும் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பேசினதுமே அதை கேட்டுட்டா அவங்க, ஓ ஹஸ்பண்டை விட்டு அவள் இப்படிலாம் பண்ணுறாளான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கோவமாயிட்டுருக்கு. இந்த அவனுக்கு எப்படி லெட்ரு வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்குறாங்க. இப்போ அங்கே அதை பார்த்துட்டு அதை ஓப்பன் பண்ண போகிற டயத்தில் வெளியே ஆன்ட்டின்னு சொல்லிட்டு குரல் வந்ததும் போய் பார்த்தா இந்த பொண்ணு ஓடி வந்துட்டுருக்கா. அங்கே கோவமாயிட்டவோ போன்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளி விட்டதும், ஏன் நீ இப்படி சின்ன பிள்ளைகிட்ட போய் பிஹேவ் பண்ணுறேன்னு சொன்னதும், ஃபேக்ட்ரியில் உங்களுக்கு என்ன வேலை இருக்குன்னு சொன்னதும், நாங்களாவே அவங்ககிட்ட வந்து சாரி கேட்க வந்தோம்ப்பா அப்படின்றத சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவில் ஒர்க் கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு, இவனுங்க போய் என்ன வந்துட்டு பேசி வச்சானுங்க அவங்ககிட்ட, அவங்களுக்கு இப்படி ஆன்லாம் சப்போர்ட் வந்தால் பிடிக்காதேன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு, ஓ மனசில் நீ என்னடா நினச்சிட்டு இருக்க, தேவையில்லாமல் போய் அவங்ககிட்ட என்ன பேசணுன்னு சொல்லும் போதே அப்போ அங்கே டைரக்டர் ஜாவ் வந்துட்டு கொடுத்தாங்கன்னு சொன்னால் பார்த்தா வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. உனக்கு ஹாப்பியா, என் வேலை பறி போயிடுச்சின்னு சொல்லிட்டு அவள் பயங்கரமாக கோவப்பட்டதுமே, எனக்கு எதுவும் பண்ணலப்பான்னு சொல்லிட்டு அவன் சாரி கேட்டதுமே மரியாதையாக 2 பேர் வெளியே போங்கன்னு சொல்லிட்டு அவள் பயங்கரமாக தீட்டிட்டு ரொம்ப எமோஷன் ஆகிட்டு இருக்கா. ஸோ அதுக்கப்புறம் இங்கே நம்ம யாவை காமிக்கிறாங்க. பார்த்தா அவளுக்கு அங்கே நம்ம லில்லி வந்துட்டு டீச்சராக வந்திருக்காங்க. அவங்க வந்துட்டு ரொம்பவே ஹாப்பியாக அவளை நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க. ரொம்ப அங்கே சந்தோஷமாக பார்த்துட்டு இருக்கும்போது என் கூடன்னு சொல்லிட்டு அங்கே 2 டிக்கெட்டை வாங்கிக்கிட்டு அந்த பொண்ணு அங்கே சந்தோஷமாக இன்னைக்கு நல்லா வந்துட்டு என்ஜாய் பண்ண போகிறோம், உனக்கான ஃபேவரட் சோடாலாம் நான் வாங்கிட்டு வரேன், நீ போய் விளையாண்டுட்டுன்னு சொல்லும் போதே அந்த இடத்த கண்டுபிடிச்சி அங்கே நம்ம அதை பார்த்துட்டு நீ எதுக்காக இங்கே வந்திருக்கன்னு சொல்லிட்டு நம்ம ஷோ கேட்டதும், நான் என் பொண்ணை பார்க்க வந்திருக்கேன்னு சொன்னதுமே, நீ என்ன ஆசைப்பட்டியோ அதை தான் நான் உனக்கு கொடுத்துட்டு வந்துட்டேன்ல அப்படின்றத சொன்னதும், என் பொண்ணை எப்படி நீ ட்ரான்ஸ்ஃபர் வந்து என்ன கேட்காம பண்ணுவேன்னு சொன்னதும், என்ன பேசிகிட்டு இருக்க பொண்ணா, உனக்கு வந்துட்டு பொண்ணு எப்பயுமே அந்த டியூ தானே அப்படின்றத சொன்னதும், அப்போங்க நம்ம நான் பொண்ணுன்னு பேசுகிறீங்களே, எனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமான்னு சொல்லி கேட்டதும், ஓ இப்போ 2 பேருமே சேர்ந்து என்னை ரிகரெட் பண்ணுறதுக்காக நியூ ட்ரிக்கை யூஸ் பண்ணுறீங்களா, மரியாதையை வாங்கன்னு சொன்னால் கோவமாயிட்டு அவன் வந்து தள்ளி விட்டு, உனக்கு தான் நான் டைவர்ஸ் கொடுத்துட்டேன்ல, நீ ரொம்ப நாள் ஆசைப்பட்டது, இப்போ எதுக்காக எங்களை வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்க, எங்களை ஹாப்பியாக வாழ வைன்னு சொன்னதும், நீ என்ன பேசிகிட்டு இருக்க, நான் வந்துட்டு உன்னோட ஃபர்ஸ்ட் லவ், நீ எப்பயுமே என்னை வந்துட்டு கைவிட மாட்டேன் அப்படின்றத சொன்னதும், உன் மனசில் அப்படி ஒரு எண்ணத்தை வச்சுட்டு தான் நீ எப்பயுமே எங்களை மரியாதை நம்ம நடத்தின, பட் ஆனால் இப்போ அப்படி நடக்காதுன்னு சொல்லிட்டு அவன் போனதுமே அவள் கையை பிடிச்சிட்டு, தயவு செஞ்சு நீ இப்படிலாம் பண்ணாத, என் பொண்ணை என்கிட்ட பிரிக்காதன்னு சொன்னதும், என்ன பேசிகிட்டு இருக்க, அம்மா இல்லாமல் என் பிள்ளை வந்து எவ்வளோ நாள் தவிச்சிருக்கோம், அதை விட்டுட்டு வெக்கவே இல்லாமல் அடுத்தவங்களோட பின்னாடி கேவலமாக சுற்றிட்டு இருந்தவ தானே நீ அப்படின்ற சரி கோவப்படுறாங்க. யாவுமே எனக்கு ஒன்றை மாதிரி அம்மா வேணான்னு சொன்னதும் கோவமாயிட்டு அவள் அடிக்க போனால் நம்ம லில்லி வந்து பிடிச்சிடுறா. என்னை விட்டுட்டு அவளை போய் நீ அம்மான்னு கூப்பிடுவ அப்படின்ற சொன்னதுமே என்ன ஞாபகம் இல்லையான்னு சிட்டவை கேட்குறா. அப்போ அங்கே அந்த பொண்ணுக்கு காலில் அடிபட்டுருக்கா. அம்மா எனக்கு அடிபட்டுருக்குமா, மருந்து போடுங்கன்னு சொன்னதும், உனக்கு எத்தனை டைம் சொல்கிறது, நீ என் அம்மான்னு கூப்பிடாதன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே ஸோ இப்போ இதை யோசிச்சு பார்த்துட்டு நம்ம போகலாம் வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம லில்லி எங்கே கூப்பிட்டதும் இவ உடனே கையை பிடிச்சிட்டு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நீ என்னை ரொம்ப லைக் பண்ணுறீங்களன்னு சொன்னதும், அப்போ அங்கே நீங்கள் போங்க நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம லில்லி சொல்லிட்டு அவங்கள அனுப்பி விட்றா. நீ அம்மாவை இருக்க உனக்கு ஃபஸ்ட்டு தகுதி இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டதும், நீ குடும்பத்தவே உடைச்சவடின்னு சொல்லிட்டு லில்லியை பார்த்து கேட்டதுமே, ஓ நான் குடும்பத்தை உடைச்சவளா, அப்போ நீ என்ன பண்ண, அந்த பொண்ணுக்கு அம்மா தேவைப்பட்டுச்சே, உன் ஹஸ்பண்டுக்கு பொண்டாட்டி தேவைப்பட்டாங்களே, நீ ஏதாச்சும் பண்ணியா, பெத்த பிள்ளைய போய் உன்னை அம்மான்னு கூப்பிட விட்டுட்டு கொஞ்சிட்டு இருக்க, பெத்த பொண்ணை நீ கண்டுக்கிட்டியான்னு சொல்லிட்டு கேட்டதுமே
பாஸ்ட்டில் நடந்த விஷயங்கள் எல்லாமே அவள் கண்ணுக்கு முன்னாடி வந்து போயிட்டுருக்கு. என்னைக்காச்சும் அந்த பொண்ணுக்கு நீ சப்போர்ட் பண்ணியிருக்கியான்னு சொல்லிட்டு அவள் பயங்கரமாக கோவப்படுறா. நீ வந்து ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்க கூட அவளுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து உன் பெத்த பொண்ணை எல்லாரும் முன்னாடி அசிங்கப்பட விட்டவ தானே அப்படின்ற சொல்லிட்டு கோவப்படுறா. லைஃப்பில் ஏதாச்சும் நீ நல்லது பண்ணன்னு நினச்சேன்னு வச்சுக்கோ, அவள் வந்து மூஞ்சில் முழிக்காதன்னு சொல்லிட்டு போனதும் எல்லாமே நான் தான் பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு இவ ரொம்ப எமோஷன் ஆகி போயிட்டு அங்கே வீட்டில் போய் உட்காந்துட்ருக்கா. அங்கே ஒரு கவர் கொடுத்தாங்களே என்னன்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அது டைவர்ஸ் அக்ரிமெண்ட். அங்கே டைவர்ஸ் அக்ரிமெண்ட்டை கொடுத்து உன் கூட இதுக்கப்புறம் என்னால் இருக்க முடியாது, கையெழுத்து போட்டு கொடுத்துருன்னு சொல்லி இருந்திருக்கா. கடைசியில் அவர் சைன் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாரு, டைவர்ஸ் ஆகி போயிடுது. ஸோ கீழே பார்த்தா அங்கே அந்த பொண்ணு வந்துட்டு வரைஞ்ச படம் இருக்குது. அப்போ அங்கே பாஸ்டில் நடந்த விஷயம் காமிக்கிறாங்க. அம்மா இங்கே பாருங்கள், இது நீங்கள் நானும் அப்பான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு காமிச்சிருக்கா. பட் அப்பயுமே அந்த பொண்ணை இக்னோர் பண்ணிவிட்டு அவள் அசிங்கப்படுத்திட்டு போனதுமே அந்த பொண்ணுக்கு ரொம்பவே எமோஷன் ஆகி போயிருந்திருக்கு. அவங்க கவலைப்படாத நீ அப்படின்ற சொல்லிட்டு பிள்ளைய சமாதானப்படுத்தி இருந்திருக்கான். இப்போ அதெல்லாமே யோசிச்சு பார்த்து இதுக்கெல்லாம் காரணம் நான் தானே, அம்மா உன்ட்டு ரொம்ப தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு பயங்கரமாக அழுதுட்ருக்கா. இதெல்லாம் நினச்சி பார்த்து தன்னை ஸ்லாப் பண்ணிட்டு என் ஹஸ்பண்ட் மேலே இருக்க கோபத்தில் நான் என் பிள்ளைய வந்துட்டு எப்படி வந்து மோசமாக நடத்துனேன், நான் அம்மாவை இருக்கவே டிசர்வ் கிடையாதுன்னு சொல்லிட்டு அழுதுட்ருக்கா. இங்கே பார்த்தா நல்லா தண்ணியை போட்டுட்டு ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு இருக்கும்போது அங்கே ஒர்க் பண்ணுற பொண்ணு வர்றாங்க. என்னாச்சுப்பான்னு சொல்லிட்டு கேட்டதும் டைரக்டர் வந்து போலீஸில் இருந்து ஆள் அனுப்பணும்னு சொல்லிட்டு இருக்காங்கப்பா, அந்த அப்ரூவல் இருக்கு பார்த்தியா, அது எல்லாமே வந்து வெளியே லீக் ஆகிருக்கு, வேறு கம்பெனிக்கு போயிருக்குப்பான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப அவளுக்கு ஷாக் ஆகி போயிடுது. நீ என்ன நீயாவே தானே எப்பயுமே பண்ணுவேன், எப்படி இதெல்லாமே வெளியேறிச்சுன்னு சொல்லும்போது அவளுக்கு அங்கே ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அவள் ரொம்ப அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இவன் அவளுக்கு பால் எல்லாமே கொடுத்துட்டு நீ ரொம்ப டயர்டாக இருக்கு பேபி, நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு, நான் வந்துட்டு உனக்காக ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லியிருந்திருக்கான். ஸோ அதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் தான் இவன் தான் இந்த நகல் எல்லாத்தையுமே எடுத்து தில்லாலங்கடி வேலை பண்ணியிருக்கான். இதெல்லாமே ஞாபகம் வந்து அவள் வறண்டு போய் இங்கே கீழே உட்காந்ததுமே நீ எப்படி வந்துட்டு அந்த ஃப்ராடு பையில மாதிரி ஒரு ஆளை போய் நம்புன, அவள் எப்பேற்பட்ட ஃப்ராடுன்னு உனக்கு என்ன தெரியும், இப்போ என்ன பண்ணுறது, அவங்க செக் பண்ணி பார்த்துட்டாங்க, எல்லாத்துக்கும் காரணம் அவன் தான். இன்னொரு விஷயம் தெரியுமா, அவனோட ஃபஸ்ட்டு ஒய்ஃப் ஏன் இறந்தாங்கன்னு, சூசைட் பண்ணிட்டு தான் செத்து போயிட்டாங்க, இவன் தான் தூணுனா, இவனுக்கு கேப்லிங்கில் ஏகப்பட்ட கடன் இருக்கான்னு சொன்னதும் சரி ஓகே நீ வந்துட்டு போலீஸை கூட்டிகிட்டு வான்னு சொல்லிட்டு அங்கேருந்து அனுப்பி விட்றாங்க. ஸோ இவன் பார்த்தாங்க குக்கிங் பண்ணுறதுக்கு பொருளுமே வாங்கிட்டு வந்துச்சு. அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாதுன்னு சொன்னதும் ப்ளீஸ் ஆண்டி நாங்கள் உங்களுக்காக சமைச்சு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அப்பாவும் பொண்ணுமே அங்கே உள்ளே போனதுமே இவ பார்த்தா ரொம்ப அங்கே ஷாக்காகி போயிருக்கா. நான் தான் சொன்னனா இல்லையா, அவளுக்கு கொஞ்சம் சாப்பாடு சமைச்சு கொடுத்தா அவர் ரொம்ப ஆயிடுவான்னு சொல்லிட்டு அவன் எங்கள் பொண்ணுகிட்ட பேசிகிட்டு இருக்கான். பார்த்தா அப்பா நம்ம அந்த டாக்குமெண்ட்ஸை காப்பி பண்ணோன்னு தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுவாங்க அவங்கன்னு சொன்னதும் அதெல்லாம் நான் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கேன், அவள் கண்டிப்பாக வந்துட்டு கண்டுபிடிக்க முடியாது, கண்டுபிடிச்சாலுமே அதுக்கப்புறம் அவன் மேலே தான் பழி விழுகும், ஸோ நீ வந்துட்டு இதை பற்றி வெளியே எதுவும் சொல்லாத ஓகேவா அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அவள் நம்மளுக்கு லைஃப்பில் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட், அவள் இருந்தால் தான் நான் நல்லபடியாக ஒன்று வளர்க்க முடியும், என்னோட கடன் எல்லாத்தையும் அடைக்க முடியும், ஸோ நீ புரிஞ்சுக்கோ அப்படின்றத சொல்லிட்டு அவங்க அந்த பொண்ணுக்கு வந்துட்டு டீச் கொடுத்துட்ருக்கான். ஸோ ஃப்யூச்சரில் நம்ம நல்லபடியாக வாழ அவன் நம்ம கூட தான் சேர்ந்து இருந்தாகணும், அவளை எப்படியாச்சும் மயக்கிடலாம், நீ கவலைப்படாதன்னு சொல்லிட்டு குக் பண்ணிட்டு இருக்கான். ஸோ வெளியே வந்துட்டு பேபி உனக்கு பிடிச்சது எல்லாமே நான் சூப்பராக ரெடி பண்ணுறேன், நீ ரெஸ்ட் எடுன்னு சொன்னதும் கோவமாயிட்டு கன்னத்தில் அடித்ததுமே எதுக்காக நீ இப்போ என்னை போட்டு அடிக்கிறேன்னு சொன்னதும் உன்னோட ஃப்ராட் வேலையை பற்றி எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா, டாக்குமெண்ட்ஸை காப்பி பண்ணது நீ தான்டான்னு சொன்னதுமே என்ன பேசிகிட்டு இருக்க, நான் அப்படிலாம் எதுவுமே பண்ணலை, நீ ஏன் திடீர்னு ஏன் மேலே இப்படி பழிய போடுற அப்படின்ற சொல்லிட்டு அவன் கேட்குறான். அப்பாங்க அதை கேட்டுட்டு உன்னை பற்றி எல்லாமே எனக்கு தெரியும், ஆல்ரெடி வந்து எல்லாமே நான் கண்டுபிடிச்சிட்டேன், உன் பொண்ணை யூஸ் பண்ணி நீ ட்ரிக்காக வந்துட்டு ஆக்ட் பண்ணிட்டுருக்கியா, உன் பொண்ணுக்கு உட முடியல அது இதுன்னு எல்லாமே பண்ணது ஃப்ராட் வேலை தானேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே நீ என்ன திடீர்னு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, நான் வந்துட்டு உன்னோட ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட் மாதிரிலாம் கிடையாதுன்னு சொன்னதும் அப்போ அதை கேட்டுட்டு அவர் என்னோட ஹஸ்பண்ட், அவரை பற்றி பேச உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு சொன்னதுமே அப்போ அங்கே கோமாயிட்டு அடிச்சிடுறான். என் புருஷனையும் என் பிள்ளைய பற்றி பேசுனீங்கன்னா கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அப்பாங்க அந்த பொண்ணு வந்துட்டு நீங்கள் எதுக்காக என்னோட அப்பாவை அடிச்சிட்ருக்கீங்க, அந்தாள் ஒரு மிஸ்ட்ரஸ், அந்தாள் ரொம்ப அசிங்கம் பிடிச்சவேன்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணி பேசுகிறான். கேட்டுட்டாங்க அவளுக்கு ரொம்ப கோவமாகி போயிடுது. என்ன தைரியம் தான் நீ இப்படி வயசுக்கு மீறி பேசுவேன்னு சொல்லிட்டு கோவப்படுறா, நீ காம் டவுனாக இருப்பா, சின்ன பொண்ணு ஏதோ தெரியாமல் பேசிட்டான்னு சொன்னதும் அப்படியா நீ வந்துட்டு என்னென்ன வேலை பண்ணேன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா தெரியும், என் புருஷன் எவ்வளோ லவ் பண்ணிட்டு இருந்தான், பட் எனக்கு உண்மையிலே பைத்தியம் தான் பிடிச்சி போயிருச்சு, அதனால தான் ஒன்றை மாதிரி ஆளோட பின்னாடி நான் சுற்றி இருக்கேன்னு சொல்லிட்டு அவள் பயங்கரமான கோவப்பட்டுருக்கா. உடனே அந்த பொண்ணு அங்கே போய் ஹக் பண்ணிட்டு
என்னையும் அப்பாவையும் கை விட்டுறாதீங்கம்மா, நாங்கள் உங்களை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கோன்னு சொல்லிட்டு பேசினதுமே கோவமாயிட்டு பிடிச்சி தள்ளி விட்டதுமே, எதுக்காக சின்ன பிள்ளைகிட்ட இப்படி வந்து பிஹேவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். வந்துட்டு சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வந்துட்டுருக்கு. அவன் எவ்வளோ பெரிய சீட்டர் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க சும்மா ஆக்டிங் தான் பண்ணிகிட்ருக்கான்னு சரி யோசிக்கும் போது காலை பிடிச்சிட்டு, டார்லிங் தயவு செஞ்சு நீ இப்படிலாம் வந்து பண்ணாத டார்லிங் சொன்னதும், உன் மனசுலேருந்து நீ எப்பயுமே எனக்கு பாசம் கொடுத்ததில்ல, என்னை யூஸ் தானே பண்ண பார்த்துருக்கான்னு சொன்னதுமே, நீங்கள் ராமா நீ ரொம்ப தப்பாக புரிஞ்சிருக்கப்பான்னு சொன்னதும், அப்போ அவங்க அம்மா நீங்கள் இப்படிலாம் பேசாதீங்கம்மான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ட்ராமா பண்ணிகிட்ருக்கு. எல்லாமே உன்னை பற்றி தெரிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் உன்னை நான் நம்புறதுக்கு முட்டாள் கிடையாது அப்படின்ற சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. அதை கேட்டுட்டாவே, ஓ இப்போ நீ எல்லா பழையும் தூக்கி என் மேலே போட்டுட்ருக்கியா, நான் என்ன உன் புருஷனை விட்டுட்டு என் பின்னாடி வானா கூப்பிட்டேன், நீயா தானே வந்த, இப்போ என்னமோ என் மேலே பழிய போடுற அப்படின்ற சொல்லிட்டு கோவப்பட்டதும், அப்போங்க நீங்கள் வந்துட்டு ஒரு மிஸ்டர்ஸ்க்காக என்னோடய அப்பாவையும் என்னை எப்படி வந்துட்டு அசிங்கப்படுத்துவீங்க, நீங்கள் வந்துட்டு ஒரு நல்ல அம்மாவான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ரொம்ப ஓவராக திமிராக பேசினதுமே, அப்பாவும் பொண்ணும் சேர்ந்து நீங்கள் ரொம்பவே தில்லாலங்கடி வேலை பண்ணியிருக்கீங்க, கண்டிப்பாக உங்களை சும்மா விட மாட்டேன், நான் இப்போ போலீஸில் போய் பனிஷ்மெண்ட் பண்ண போகிறேன், ஃபேக்ட்ரியில் உன்னை பற்றின எவிடன்ஸ் எல்லாமே இருக்குன்னு சொல்லிட்டு போனால் இவன் உடனே ஹக் பண்ணிவிட்டு, நீ இப்படிலாம் பண்ணாத, நம்ம ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம், நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லும்போது அவள் விடுறான்னு சொன்னால், அவன் கத்தி வச்சவங்க குத்த போனால் அந்த பொண்ணு போய் போலீஸை கூட்டிகிட்டு வந்துடுறா. அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. வெளியே பார்த்தா இவங்க டிக்கெட் எடுத்துகிட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டாங்க, என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. சரி ஓகே, இன்றைக்கி ரொம்ப சூப்பராக நம்ம 3 பேரும் சேர்ந்து ப்ளே பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே போனதும், நம்ம ஷூக்கு வந்து அதை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிடுது. இப்படி என் பொண்ணு ஹாப்பியாக இருப்பான்னு கூட நான் எதிர்பார்க்கல, அவளோட லைஃப்பில் திரும்ப பாசம் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். லிசாவை பார்த்தா அங்கே பொண்ணுக்காக சாப்பாடு எல்லாமே வச்சுட்டு அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான் மீட் பண்ணுறதுக்காக. ஸோ நீ எதுக்காக இங்கே வந்திருக்கன்னு சொல்லும் போதே அந்த பொண்ணு பயந்து போயிடுறா. உனக்காக தான் அவன் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொன்னால் அவங்க கண்டுக்காமல் அங்கே வந்துட்டு உள்ளே போனதுமே, ப்ளீஸ் நீங்கள் எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொன்னால், நீ தயவு செஞ்சு இங்கே வந்து எங்கள் நிம்மதியை கெடுக்காத, லாஸ்ட் டைமே உங்கள்கிட்ட சொன்னமா இல்லையான்னு சொன்னதுமே, நான் உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன், ப்ளீஸ் எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுன்னு சொல்லிட்டு அவங்க கெஞ்சிட்டேக்கா. எந்த சான்ஸ் கொடுக்க போகிறது கிடையாது, நீ இப்போ ஆசைப்பட்ட ஃப்ரீடம் உனக்கு கிடச்சிருச்சு, 8 வருஷமாக என் புள்ள அம்மா இல்லாமல் கஷ்டப்பட்டது போதும், திரும்ப நீ வந்துட்டு உன் ட்ராமாவை பண்ணி எங்கள் வாழ்க்கையில் வந்து எங்கள் வாழ்க்கையை கெடுத்துறாதன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே, நான் உன்னை விட்டு விலகி போனால் தான் எனக்கு நிம்மதி கிடைக்கும்னு நான் நினச்சேன், பட் அதுக்காக ஏன் பிள்ளைகிட்ட நான் ஹார்ஸாக நடந்துக்கிட்டேன், ஆனால் அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ நல்லாவே புரிஞ்சுக்கிருச்சின்னு சொல்லும்போது, அம்மாவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பியான்னு சொன்னதும், எனக்கு ஆல்ரெடி அம்மா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த டீச்சரை பார்த்து பேசும்போது அந்த டீச்சர் கையை பிடிச்சி கெஞ்சிரா, தயவு செஞ்சு உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் காசு வீடு எல்லாமே நான் கொடுக்குறேன், என் புருஷன் பிள்ளை என்கிட்ட திரும்ப கொடுத்துருங்கன்னு சொன்னதும், நீ திரும்ப லைஃப்பில் வந்துட்டு ஹர்ட் பண்ண பார்க்குறியான்னு சொல்லிட்டு கேட்டா, கண்டிப்பாக அப்படி கிடையாது, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் கேட்டு நடக்கிறேன்ப்பான்னு சொல்லிட்டு அவள் எவ்வளோ வந்துட்டு எமோஷன் ஆகிட்டு கெஞ்சி பார்க்குறா. நான் உனக்கு எவ்வளோ டைம் வந்து வாய்ப்பு கொடுத்தேன், நீ எதையாச்சும் ஏற்றுக்கிட்டியா, இல்லை நான் இதுக்கப்புறம் உன்னை மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்றத சொன்னதும், அதை கேட்டுட்டு நான் கண்டிப்பாக இதுக்கப்புறம் உங்களுக்கு ட்ரபுள் க்ரியேட் பண்ண மாட்டேன், ஒரே ஒரு வந்துட்டு ஆசை மட்டும் இருக்காக நான் ஒரு செப்பல் மட்டும் தச்சு கொடுத்துட்டு போகிறேனே அப்படின்றத சேர்த்து கேட்டதும், அதை கேட்டுட்டு அங்கே அந்த பொண்ணுமே ஓகேப்பா அப்படின்றத சொன்னதும், அங்கே சரின்னு சொல்லிட்டு அங்கே செப்பல் எல்லாமே தச்சு கொடுக்க சொல்கிறாங்க. சொரசமாக பிள்ளைக்காக செப்பல் எல்லாமே அங்கே வந்து தச்சிட்டு இருந்தா. இவங்க அந்த ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்திருக்காங்க, அதை பார்த்துட்டு அவங்களுக்கு பயங்கர ஹாப்பியாக இருது. ஏன்னா அந்த பொண்ணு வந்துட்டு ஆசைப்பட்டது அம்மா கூட சேர்ந்து ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்கணும்னு, அது நம்ம லில்லி மூலமாக அவளுக்கு கிடச்சிருது. இவங்க ஆசையாக அந்த செப்பல் எல்லாமே தச்சு, இங்கே பாரு அம்மா உனக்கு செப்பல் தச்சு கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு கொடுத்தா, அதை பார்த்துட்டு அங்கே பயங்கரமான ஷாக்காகிருது அந்த பொண்ணுக்கு. அதை வாங்கக்கூட மாட்டா. நம்ம லில்லி என்ன பண்ணியிருக்கீங்க, நீங்கள் யாரோட சைஸ்க்கு போய் தச்சு வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அப்போ அங்கே பிள்ளையோட சைஸ் கூட உனக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு கேட்டுட்டாங்க. நம்ம சூக்கு ரொம்ப கோவமாயிருது, நீ தைச்ச செருப்பு யாரோட சைஸ் தெரியுதுல்ல அப்படின்றத சொன்னால் எல்லாம் அந்த டியூவோட தான், நான் இப்போ திரும்ப தைக்கிறேன்னு சொல்லும்போது வேணான்னு சொன்னதும், நான் சில கிஃப்ட் வச்சுருக்கேன்னு சொன்னதும் அந்த பொண்ணு நானே எடுக்கிறேன்னு சொல்லிட்டு போனால் கீழே விழுந்துடுறா. ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு நம்ம லில்லி நீ பார்த்து வர மாட்டியாடா செல்லோன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கா. அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே இவளுக்கு ரொம்பவே மனசே கஷ்டமாகி போயிடுது. எவ்வளோ தூரத்துக்கு பாசமாக அவள் பார்த்துட்ருக்கா, கண்டிப்பாக நான் வந்துட்டு அம்மாவை இருக்க தகுதி கிடையாதுன்னு சொல்லிட்டு அவளுக்கே புரியுது. சரி வா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு பிள்ளைக்காக பார்த்து 2 பேரும் சேர்ந்து அங்கே கவனிச்சிக்கிறாங்க. கம்ப்ளீட்டாக அங்கே வந்துட்டு அவளுக்கு ஒரு அம்மாவோட பாசம் இப்போ தான் கிடைக்குது. இப்போ அங்கே இதுக்கு முன்னாடி அவள் வந்து எப்படியோ அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு அவள் பெத்த பொண்ணை ரொம்ப அசிங்கப்படுத்தினான்றது எல்லாமே அவளுக்கு நல்லாவே புரியுது. ஹாப்பியாக இவங்க ஃபேமிலியெல்லாம் வாழ்ந்துட்டுருக்கும் போது அந்த பொண்ணை அவள் கூப்பிட்டதுமே, அம்மாவுக்கு நீ ஒரு வாய்ப்பு கொடுப்பியா அப்படின்றத சொன்னதும், தயவு செஞ்சு ஆண்டி நீங்கள் இதுக்கப்புறம் தொந்தரவுலாம் பண்ணாதீங்க, நான் உங்களுக்கு நிறைய டைம் வாய்ப்பு கொடுத்து
கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் நான் வந்துட்டு உங்கள பார்க்க விரும்பல. நானும் என்னோட அப்பாவும் சேர்ந்து நிம்மதியா வாழணும்னு ஆசைப்படுறோம். தயவு செஞ்சு நீங்க எங்கள விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போறா. சரி, இவ வாயால வந்துட்டு அம்மான்னு கூப்பிடணும்னு இப்ப இவ ஆசைப்படுறா. பட் ஆனா வந்துட்டு அந்த பொண்ணு இப்ப கூப்பிடுறதுக்கு ரெடியா இல்ல. அதை பார்த்துட்டு இவ ரொம்ப எமோஷன் ஆகி போயிட்டு போகும்போது, இதுக்கப்புறம் நான் உங்கள என் லைஃப்ல பார்க்காம இருந்தாலே எனக்கு ஹாப்பியா இருக்கும் ஆன்ட்டி. ஏன்னா நான் திரும்ப பார்த்து உங்களுக்கு கஷ்டமாயி எனக்கும் கஷ்டமாயி எதுக்காக அந்த கஷ்டம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ரொம்ப எமோஷன் ஆகி போயிடுறா. சில பெத்த பிள்ளைக்கும் கட்டின புருஷனுக்கும் உண்மையா இல்லாம அடுத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்றேன்ற பேர்ல அவ வாழ்க்கையை இழந்துட்டு அவ இந்த வாழ்க்கை வேணும்னு ஆசைப்படுறா. பட் ஆனா அது இப்போ அவளுக்கு கிடைக்காம போயிடுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.